வழிபாட்டு முறைகள திரிக்கக்கூடிய விஷயங்கள வந்து இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பண்றாங்க. அதாவது அவர்களுக்கு அ ஏதுவா இருக்கக்கூடிய நேரங்கள்ல விளக்கேற்றுவது. வீட்ல வந்து பெரிய பெரிய அதாவது எலுமிச்சை விளக்குலாம் வந்து வீட்லலாம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்றாங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்கள் வீடுகளில பண்ணலாமா? இப்ப எப்படின்னா, இந்த வீடுன்ற அமைப்ப பத்தி நம்ம மொத பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றதுன்னு பார்ப்போம். வீடு அப்படின்றது இப்போ ஒண்ணும் இல்ல. ஜோதிடத்தில என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர் இந்த பாவத்தினுடைய விளக்கத்தை எழுதும்போது, இந்த 4ஆம் பாவத்துக்குள்ள அந்தரங்கம், அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த அவரு குடுத்திருந்தார். நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப அருமையான இடம். அருமையான வாசகம், அருமையான செய்தி. இது மக்கள்ட்ட போய் சேர்றது பெரிய விஷயம். இப்ப அந்த 4ஆம் இடம் அப்படின்றது என்னது? வீடு. அந்த இடத்துல என்ன வச்சிருக்கான்? தாயார், கல்வி, நம்மளுடைய வீடு, வாகனம், சொந்தம் எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. நம்மளுடைய அத பேரு சுகஸ்தானம் அப்படின்னு பேரு. அந்த வீட்டுக்கு பேரு என்ன பேரு? அழகா வச்சிருக்கான். சுகஸ்தானம். சரி, நீங்க எங்க போங்க. வெளிநாட்டுக்கு போங்க, வெளி மாநிலத்துக்கு போங்க, ஊர சுத்திட்டு போங்க. அடுத்து நேரா ரிட்டர்ன் ஆயி வரும்போது நம்ம வீட்டுக்கு தான் வருவோம். இல்லையா? நேட்டிவிட்டி, சொந்த வீடு, எங்க வீடு, எங்கடா போற? வீட்டுக்கு போறேன். நான் போய் உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? அப்ப அந்த வீடு அப்படின்றதுக்குள்ள யார் யார் இருக்கா? அப்படின்னா, தாய் தந்தை இருக்காங்க. நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க. நம்ம மனைவி இருக்காங்க. நம்ம குழந்தைகள்லாம் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அத விட என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள தான் நம்மளுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்து தான் கும்மாளம் அடிக்குது. அந்த வீட்டுக்குள்ள வந்து தான் சாப்பாடு நடக்குது. அந்த வீட்டுக்குள்ள தான விருந்தோம்பல் நடக்குது. இல்லையா? அப்ப அந்த 4ஆம் இடம் அப்படின்ற அந்த வீடு புனிதமா இருக்கணும்.